அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சேனல்ல அரபிக் ஸ்வீட் தான் செய்ய போறோம். இது வந்து பஸ்புசான்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1 கப்பு ஜீனிக்கு 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். நான் செஞ்சிருந்த சுகர் சிரப்போடைய அளவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மீந்து இருந்துச்சு. அதனால 1/2 கப்பு ஜீனிக்கு 1 கப்பு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊத்திட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் ஊத்துன பிறகு ரொம்ப கொதிக்க வேணாம். இதுக்கு கம்பி பதம்லாம் இல்ல. குலோப்ஜாம் சிரப் அளவு இருந்தா போதும். இப்போ கேக்குடைய பேட்டர ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஈரமில்லாத பவுல் ஒண்ணு எடுத்துக்கங்க. இதுல வந்து 2 முட்டைய உடைச்சு ஊத்திக்கங்க. இத வந்து 1 மினிட் வந்து பீட் பண்ணிக்கணும். மினிட் பீட் பண்ண பிறகு 1/2 கப்பு சுகர் எடுத்துக்கங்க. இத போட்டு நல்லா பீட் பண்ணிக்கங்க. கலர் வந்து எல்லோலேருந்து ஒயிட்டுக்கு மாறணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணணும். 2வது வந்து சுகர் வந்து நல்லா கரையணும். சுகர் கரைஞ்சா தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த அளவு பீட் பண்ணுனா போதும். இப்ப பாருங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/2 கப்பு ஆயில் ஊத்திக்கங்க. இதையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் பீட் பண்ணிக்கங்க. நான் செஞ்சிருக்கிற அளவு எல்லாமே இந்த வீடியோட எண்டுல போட்டிருக்கிறேன். அத பார்த்து நோட் பண்ணிக்கங்க. நீங்களும் இத செஞ்சு பாருங்க. இப்போ 1/4 கப் அளவு தயிர் எடுத்திருக்கிறேன். இதையும் போட்டு கொஞ்ச நேரம் பீட் பண்ணிக்கங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கங்க. பேக்கிங் பவுடர் வந்து நல்லா பீட் ஆகணும். இல்லைன்னா அங்கங்கே திட்டு திட்டா இருக்கும். நல்லா பீட் பண்ணிக்கங்க. இப்போ ரவை 1 கப் எடுத்திருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு 2 செகண்ட் அளவு பீட் பண்ணிக்கங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்பேச்சுலா வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரேடியா அத பீட்ராட்டே மிக்ஸ் பண்ணிட்டேன். சீனிக்கும், முட்டைக்கும் மட்டும் பீட் பண்ணிட்டு, அடுத்தது வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நானு பீட்ரே நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து டெசிகேட்டட் கோகனட் வந்து 1/4 கப் எடுத்திருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் இந்த பேட்டரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஓவன 10 மினிட்ஸ் வந்து 180 டிகிரில வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். டின்ன வந்து ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ டின்னுக்கு மாத்திரலாம். இந்த கேக்கு மேல வந்து பாதாம் போட்டிருப்பேன். அத வந்து வீடியோல காட்டல. ஆனா ஓவன்ல வைக்கும்போது தெரியும். இப்போ வந்து ஓவன்ல வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் எனக்கு கரெக்ட்டா 30 மினிட்ஸ் வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு 25 மினிட்ஸ் வச்சு பார்த்தேன். ஆ அடுத்தது இன்னொரு 5 மினிட்ஸும் வச்சேன். டோட்டலா எனக்கு 30 மினிட்ஸ் வந்துச்சு. கரெக்ட்டா வெந்திருந்துச்சு. நல்லா ஸ்பாஞ்சியா சூப்பரா இருந்துச்சு. நான் போட்டிருக்கிற அளவு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாவும் இருந்துச்சு. இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு குறைவான இன்கிரீடியன்ட் தான். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு செய்யறதுக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்பதான் என் சேனல நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, நீங்க பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.